Now I started turning down police officer roles பெருசா. ஏன்னா எல்லா பக்கமும் அந்த காக்கி, அதாவது எல்லா ஸ்டேட் போலீஸ் ஆஃபீஸர் நான் பண்ணிட்டேன் சார். அந்த யூனிஃபார்மும் வீட்டில் இருக்கு, பூட்ஸும் வீட்டில் இருக்கு. ரெடியாக நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு வந்து எழுந்து வந்துடணும். ஸோ அதனால இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரோலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு ஒரு கான்ஷியஸாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஒரு கார்பரேட் சிஇஓ எப்படி ஓகேவா? சார் அடுத்த படம் வச்சிங்களா தெரியும் நினச்சேன் சரிங்களா. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஃபர்ஸ்ட் டே வந்து ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் சொன்னேன், அவங்க நச்சுன்னு பண்ணிட்டு போய் உட்காந்தாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பார்த்து டேக் போகலான்னு ஒரே டேக்கு முடிஞ்சு போச்சு. ஒரு பார்வை தாங்க இது ஓகேவா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தாங்க. ஏன் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஏன்னா நான் பக்கத்தில் இங்கே உட்காந்துருக்கேன். பட் when I saw her get up first, டக்குன்னு எனக்கு வந்து like, hey, this is something which I have not seen anywhere, right? I don't think we've ever seen her with a short hair anywhere. And she is known for her hair. Actually வந்து கிருஷ்ணா சார் என்னன்னா வந்து இந்த படத்தில் யாருக்கும் முடி இருக்க கூடாது தான் ஃபீலிங். கண்டுபிடிச்சிட்டாங்க. An actor symbolizes perfection. ஏன்னா எது பார்த்தாலும் உங்கள் ஸ்கின்னு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், உங்கள் மூஞ்சி ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், உங்கள் உடம்பு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும். ஒரு ஆக்டருக்கு அது கிடையாது. அவங்க பர்சனலாக என்ன இருக்காங்களோ அப்படின்னு அதுக்கு எது நான் யாருக்கு ரொம்ப மதிப்பில்லை, ரஜினிகாந்த் சார் அவரு இதுதான் நான் அப்படியே இதுதான் நாங்க வந்து வாலண்டரியா வந்து we are putting ourselves in public for you to comment. ஆடியன்ஸ் என்ன பண்ணா, ஏன்னா அதுவே அவங்க பண்றாங்க, நீங்க அதை பண்ணுவீங்களா, நீங்க போய் உங்க முகரக்கட்டை மூஞ்சில பாத்துருக்கீங்களா காரணம் அது ஃபர்ஸ்ட் அவங்களே கேட்டுக்கிட்டா அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்டரா இருக்குது எவ்வளவு கஷ்டம். நீங்க கேஸ்டிங் கோச் பத்தி கூட பேசிருக்கீங்க. எப்படி அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி உங்களால முன்னேற்ற முடிஞ்சிச்சு? இல்ல உண்மை தானே சொல்றோம், நம்ம எங்கேயும் பொய் சொல்லல. அதான் சொல்லலாம், உண்மை சொல்றது வந்து அவங்க போல்டு நினைக்கிறாங்க, அது கிடையாது. உண்மை சொல்றது அவ்வளவுதான். எனக்கு அது நடந்திருக்கு, எனக்கு தோன்றுன்னு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். சில லூசுங்க இருப்பாங்க, டிஆர்பி ஆமாங்கப்பா அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க பிரா பத்தி பேசுங்க, அவங்க இதை பத்தி பேசுங்க, டிஆர்பிக்காக அவங்க போறது பண்றாங்க. அது வந்து மூளையில தான். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai. Ranked number 13 by NIRF. Glitz நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். நம்ம கூட இருப்பது the verdict team. So we have our very own Varu அவர்கள் and the director and writer of the film, Mr. Krishnan Shankar. வணக்கம் சார். Thank you. So very nice to have you both here. எல்லோவில் அப்படியே சும்மா சூப்பராக ஃப்ளாஷியாக இருக்கீங்க. எல்லோ அண்ட் ப்ளூவில் ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் அவர் சிஎஸ்கே டீம் கலர்ஸ். அதுதான் நான் தான் கேட்கலாம் சார், சிஎஸ்கே ஃபேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறீங்களா அப்படின்னு. சூப்பர் மேம். எனிவே த வேர்டிக்ட் ஹஸ் கம் ஸோ குட். ட்ரெய்லரில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ், அதில் காமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா ஹவ் த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்களா? எல்லாருமே பாசிட்டிவாக பேசியிருக்காங்க அந்த படத்தை பற்றி. அண்ட் உங்களுடைய அந்த நடிப்பை பற்றி நிறைய பேர் வாட் அ கமாண்ட் ஓவர் லாங்குவேஜ். அஃப்கோர்ஸ் யூ டூ, பட் இருந்தாலும் அதை வந்து ஒரு கோர்ட்டில் அப்படிங்கும் போது த டெக்கோரம் ஆஃப் த கோர்ட் ஹேஸ் டு ஆல்சோ பி மெயின்டைன்ட். அட் த சேம் டைம் அந்த லாங்குவேஜ், அந்த ப்ரொஃபிஷியன்சி அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்லாங் எல்லாமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய காமெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். இட் வெரி நியூ. ஆக்சுவலாக வந்து நம்ம எப்பவுமே வந்து வேறு லாங்குவேஜ் பேசும்போது ஒரு எஃபர்ட் பண்ணுவோம்ல. ஸோ இங்கிலீஷ் வந்து நம்மளோட லாங்குவேஜ், என்னோட திங்கிங் லாங்குவேஜ். ஆனால் வந்து டைலாக்ஸ் வந்து நான் இங்கிலீஷில் பேசுனதே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு விஷயம் மனப்பாடம் பண்ணணும்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட். நார்மலாக ஃப்ளோவில் பேசினா அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். பட் இங்கே இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம கரெக்டாக பேசணும். அது ப்ளஸ் இங்கிலீஷில் பேசும்போது சம்டைம்ஸ் யுவர் மைண்ட் வேவர்ஸ் இல்லையா, சம்டைம்ஸ் இங்கே போகும். அண்ட் இதில் என்ன இன்னொரு விஷயம் வந்து விட்டு லைவ் சவுண்டு, ஆமாம் லைவ் ரெக்கார்டிங் பண்ணோம். ஸோ வந்து டப்பிங்கான வாய்ப்பு கிடையாது சொல்லிட்டு அங்கே என்ன பேசணுமோ அதுதான் உண்டு. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் பிகாஸ் ஒரு கோர்ட் ரூமில் அதை எங்கேயாச்சும் தப்பு பண்ணணும், அதுக்கப்புறம் அது கன்வே ஆகலாம், அப்புறம் மாட்டிப்போம் அது. ஸோ அங்கே பண்ணும்போது இட் வாஸ் வெரி தட் பார்ட் ஆஃப் இட் வாஸ் லிட்டில் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அது டிஃபிகல்ட்னு கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் வெரி ஃபன் அண்ட் ஐ என்ஜாய்ட் இட் பிகாஸ் அவர் வந்து ஒரு 8 பேஜுக்கு டைலாக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது ரீஒர்க் பண்ணி, சார் இவ்வளோலாம் பேசினா யாரும் படம் பார்க்க மாட்டாங்க சார், நம்ம கொஞ்சம் கம்மியாக பேசுகிறேன் சார் சொல்லி அதை ரீரைட் பண்ணி கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி ப்ளஸ் ஐ சென்ட் இட் டு ஹிம். ஆஃப்டர் ஹி வாஸ் ஓகே வித் தென் யூ வென்ட் ஃபார் த பிகாஸ் வாட் எவர் ஹி சென்ட் வி வுட் ஆல்வேஸ் சிட் டுகெதர் அண்ட் கைண்ட் ஆஃப் ஐ டோல்ட் மை சார் நான் நீங்கள் அனுப்பிச்சு வைங்க, நான் பண்ணுறேன், உங்களுக்கு அது ஒர்க் ஆச்சுன்னா பஞ்ச் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க, இல்லாட்டி வில் சேஞ்ச் த வெர்ஷன். ஐ ஆல்வேஸ் டெல் ஹிம். ஸோ see Varu has a style of way of doing things. So அங்கே நான் ஐ திங்க் நான் இன்னொரு இன்டர்வியூ கூட சொல்லிட்டு இருந்தேன், இவங்களுக்கு கூட பண்ணவங்க ரெகுலராக ஹாலிவுட் மூவிஸ் நடிக்கிறாங்க, ஹாலிவுட் ஆக்டர்ஸ். அவங்கெல்லாம் அங்கே ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு மெத்தாடிக்கல் அப்ரோச் ஒன்று இருக்கும். அவங்க வந்து முதல்ல ப்ராஜெக்ட்டுக்கு அந்த ஸ்கிரிப்டை வாங்குவாங்க, ரிஹர்ஸ் பண்ணுவாங்க, பயங்கர பிஸி. சரியா? இவங்க வந்து தெலுங்குல பயங்கர பிஸியாக இருக்காங்க, ஃபீல்டில் பயங்கர பிஸியாக இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொன்னாங்க, வரு சொன்னாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணா நான் பார்த்துக்கிறேன்
நாயகர் மாதிரி நம்புங்கள் இந்த வேலு நாயகர் மாதிரி வேலு நாயகி வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் ஒன்று அவங்க நச்சுன்னு பண்ணிட்டு போய் உட்காந்தாங்க. ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, ரிஹர்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்படி போட்டு டேக் போகலன்னு வந்து அவங்க சொன்ன மாதிரி அழகாக ரெடியூஸ் பண்ணாங்க. ரெடியூஸ் பண்ணி இது வச்சு இப்படி போகலாமான்னு பக்காவாக இருந்தது. நான் சொன்ன பாயிண்ட் எதுவும் விடாமல் அழகாக கன்சைஸாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களாம் என்னோட ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. இவங்க நேரம் வந்து முந்தின நாள் தான் இறங்கியிருக்காங்க. சரியா வந்து நேரம் பார்த்தா நேரம் ஒரே டேக்கு முடிஞ்சு போச்சு. ஒரு பார்வை தாங்க இது ஓகேவா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஆனான் பேர் அவங்களுக்கு. ஷீ கேம் டு மீ அண்ட் டோல் மீ what the heck, how long she has been practicing this? I said no, she just landed yesterday. So she had at ease, when she was delivering the lines, and the court வந்து real court, ஒரு கேஸ் நடக்கிற ஒரு கிரிமினல் கேஸ் நடக்கிற கோர்ட். அவங்க அதில் வந்து இறங்கி அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணது இட்ஸ் அன்பிலியபிள் டு வாட்ச். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, நாங்கள் ட்ரெய்லரை பார்த்தே அசந்து போயிட்டோம். இவங்களோட அந்த படம் பார்த்தீங்கன்னா ஏன் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஏன்னா பக்கத்தில் இங்கே உட்காந்துருக்கேன். இல்லை எனக்கு வந்து கண்டிப்பாக இவங்களால எனக்கு எதுவும் ஆக போகுது. இது கேளுங்க அட்லீஸ்ட் பேட்ச் பாக்கி இருக்கிறதுனால பரவாயில்ல, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ எங்க ஒன்றும் ஆக போகிறது. பட் நான் என்ஜாய் பண்ணேன்னா நிஜமாக நான் உட்காந்து என்ஜாய் பண்ணது, ஜூரி கிட்ட நான் ஒரு காம்படிஷன் வைப்பேன் எப்பவுமே. முதல்ல அவங்க வருவாங்க, ப்ராசிக்யூஷன் லாயர், அவங்க பேசுவாங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்க, கில்ட்டியா நாட் கில்ட்டி அப்படி கேட்பேன் அவங்ககிட்ட. அவங்க அப்படியே அவங்க சப்போர்ட் சொல்லணும், இவங்க எழுந்திருப்பாங்க. இப்போ இது நல்லா இருக்கே, இவங்க சொல்கிறது தான் கரெக்ட், நாட் கில்ட்டி. ஸோ தட் இஸ் த விக்டரி ஆஃப் த கேரக்டர்ஸ் தட்ஸ் பிளே. Right. So spot improvisations irundhirukku. Fantastic. 100%. I love to watch these people. இன்னொரு விஷயம், நடிக்கிறதெல்லாம் விட்டுருங்க, என்ன ஃபன் தெரியுமா? 16 hours ஷூட்டுங்க ஒரு நாளைக்கு. அட்டகாசம் ரணகலம் நடக்கும் ஷூட்டிங் ஃப்ளோர்ல. ஆமா, பயங்கரமான ஆளு. இஷ்டத்துக்கு கிண்டல் பண்ணு தான் சொல்லுங்க. மாண்டாஜ் ஷாட் இருக்கும்போது இவங்க பாட்டு கிருஷ்ணா சார் சாப்பாடு போட மாட்டேன்ட்டாரு, லஞ்சுக்கு டைம் எடுத்து பிரேக் குடி மாட்டேன், இதெல்லாம் மாண்டாஜ். அது ஸ்விட்சிங்னே, அதாவது அவங்க கான்வென்ஸ் பண்ணுறாங்களா, ஸ்விட்சிங்னே சாப்பாடு போட மாட்டேங்கிறது டைம் ஆகுது. ரணகலம். லாட் ஆஃப் ஃபன். 23 days of fun. நீங்க 23 days of work ன்னு சொல்றீங்க, 23 days of fun ன்னு சொல்றீங்க பாருங்க. இல்ல, but also see, if you're not well planned, you can't execute an entire film in 23 days. அது வந்து இம்பாசிபிளான ஒரு விஷயம். பிகாஸ் எனக்கு நடிப்புங்கிறது வந்து எனக்கு என்ன, அந்த கேமரா, இன்ஃபேக்ட் அங்கே ரிஹர்சல் பார்க்கும்போது கூட அது எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வராது. அந்த டேக்கு அவர் ஆக்ஷன் சொன்னோம், நாட் ஹிம், ஜென்ரலி எனக்கு அந்த ஆக்ஷன் வேர்டு எனக்கு ஹியர் பண்ண தான் எனக்கு அது ஒரு மாதிரி சந்திரமுக்கியாக முழுசாக மாறுத பாப்பேன்னு சொன்ன மாதிரி எனக்கு அந்த கேரக்டருக்குள்ள வந்து அப்படி தான் நான் இறங்குவேன். எனக்கு இல்லாட்டி அது வரைக்கும் எனக்கு ரிஹர்சல் பண்ணு, அது ஒரு பெரிய ட்ராபேக் எனக்கு, நானே ஒத்துக்கிறேன். பிகாஸ் சம்டைம்ஸ் ஐ may lose a film in an audition because I don't know how to do an audition unless if it's there, I'll do it. I'll get into the character and I'll do it. But I don't know how to audition. So அந்த விதத்தில் எனக்கு ஒரு பெரிய சொல்லு சார், எனக்கு வந்து நீங்கள் ரீடிங் மட்டும் தான் பண்ண முடியும், எனக்கு வந்து ஆக்டிங் இப்போ வராது, ஆனால் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன், அது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் பண்ணி கொடுத்துறேன். அண்ட் ஒன் மோர் திங், லைக் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேமோட கேரக்டர் வந்து இட்ஸ் வெரி ரொம்ப எலிகென்ட் அண்ட் ஆல்சோ ரிச் லேடி, ஃபேண்டாஸ்டிக் கேரக்டர். ஸோ அவங்க கேரக்டரில் நீங்கள் பார்த்த ஒரு விஷயம் என்ன? See, I didn't have combinations with her. So என்ன ஆச்சுன்னா வந்து அவங்க ஆக்சுவலாக அந்த டேல அவங்க ஷூட்டிங் ஃபினிஷ் பண்ணும்போது நான் என்ட்ரா சில சீன்ஸ் அந்த மாதிரி மாண்டாஜ் சீன்ஸ் ஒரு வீட்டிலலாம் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. She has been a phenomenal actress. இல்லை அவங்களுடைய அந்த ஒரு but when I saw her get up first, டக்குன்னு எனக்கு வந்து like, hey, this is something which I have not seen anywhere, right? I don't think we've ever seen her with a short hair anywhere, and she is known for her hair. So actually the get up பற்றி பேசும்போது I just want to share this about ma'am. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கேட்டு எல்லாம் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு எனக்கு வித்தியாசமாக இருக்கணுங்க கொஞ்சம் ஒன்று, ஒரு 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 4 days இருக்கும் எனக்கு வந்து, நான் அங்கே இருக்கேன்ல, திடீர்னு பார்த்தேன்னா நான் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து 4 விதமான கெட்டப்பில், என்ன இது ஓகேவா, இது ஓகேவா, இது ஓகே. ஸோ ஷி ஒர்க். மேம் டோல்ட் அஸ், அதனால நான் கேட்டது. அவங்க போய் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஷி ஹஸ் கான் ஓவர் போர்ட் அண்ட் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஒரு 4 டிஃப்ரெண்ட் லுக் விகோமேனியாவில் போயிட்டு பண்ண, அதெல்லாம் சொன்னாங்க. வா மேம் எப்படி மேம், ஆக்சுவலி அவங்க சொல்லி தான் நீங்கள் அதை ஃபைனலைஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது கூட சொன்னாங்க, ரைட்? ஆமாம், அந்த 4 எடுத்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்து எனக்கு என்ன நான் இதான் நான் சொன்னேன், எனக்கு நீங்கள்
ஆக்சுவலாக வந்து கிருஷ்ணா சார் என்னன்னா வந்து இந்த படத்தில் யாருக்கும் முடி இருக்கக்கூடாது தான் ஃபீலிங்கு. ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன மாதிரி எல்லாரும் இருக்கணும்யா, ஜாயின் த கிளப் அப்படிங்கிற மாதிரி. மைண்ட் வாய்ஸ் எப்படி புரிஞ்சுறாங்க மைண்ட் வாய்ஸ் இல்லை. அது என்னன்னா அந்த 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 ஹோம்ஒர்க் அதே மாதிரி ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் பண்ணுறது. அவங்க வந்து வீல் சேரில் உட்கார மாதிரி ஒரு சேர்ந்து வச்சுக்கோங்களேன், அந்த காலை நகர்த்துறது, அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நீங்கள் வந்து நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் எல்லாமே எடுத்து நடிக்கிறீங்களே, ஸோ நீங்கள் வந்து அது ஒரு சேலஞ்சை தான் பார்க்குறீங்களா? அண்ட் யூ வாண்ட் கண்டினியூ டூயிங் எவ்ரி அதர்? திஸ் ஃபில்ம் இஸ் நாட் a negative shade at all. Telugu I stopped doing negative shade. I'm doing a lot of different. In fact, I signed 4 comedy films because I want, as a personality I'm actually quite funny, but in a படத்துல இந்த மாதிரி டெரரா பார்த்து எல்லாருக்கும் வந்து டெரர் இமேஜா வச்சிட்டாங்க. But terror image is not my image. It's just that in our Indian society woman who speaks the truth automatically becomes terrorizing. That is the problem. It is not terrorizing. It was not. I'm not a. I speak frankly and I speak the truth. So that's what I think becomes automatically a different image. But I would love to pursue comedy because in general my counters are very fast. I'm very witty. So adu vandu I want to explore that side of me. It could work, could not work, I don't know, but I definitely want to explore that side of me. Very nice. இப்போ ரீசெண்டாக அந்த ரியாலிட்டி ஷோவில் கூட நீங்கள் வந்து செக்ஸ் எஜுகேஷன் பற்றி பேசுங்களா? we all wanted to give a great salute, seriously. ஸோ அது வந்து அதுவும் ஒரு பப்ளிக் இமேஜாக இருந்துட்டு ஒரு பப்ளிக் ஃபிகராக இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்து அட்வொகேட் பண்ணணும் அப்படின்னா தட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல் சார். உங்களுக்கே தெரியும், இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் கட்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஆஸ் அ ஸ்டார் கிட்ட நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு அது வந்து தோணுது? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை அட்வொகேட் பண்ணணும்னு இன்னும் தோணுது உங்களுக்கு? அண்ட் என்ன மாற்றம் வந்து எப்படி வரும் அப்படின்னு நீங்கள்? நான் அதை சொல்ல அதை பற்றி நான் யோசிச்சா தானே அதை பற்றி மேட்டர். அது வந்து ஒரு ட்ரூத்தை தானே அது எனக்கு வெளில வரும். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, how do you think like the change will come? See, change will happen eventually, but unless we preach for the change, it's not going to happen. So அது வந்து நம்ம சொல்றது நம்மளால ஒரு 5 பேர் மாறலனா கூட அது சேஞ்ச் தான். நான் வந்து என்னால் வந்து ஒரு மொத்த நாடு மாறணும்னு தேவையில்லை. ஆனால் என் பேச்சு கேட்டு ஒரு 4 பேர் மாறினாங்க, உங்கள் இந்த 4 பேர் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அதுவே என்னோட பெரிய ஒரு வெற்றி தான். ஸோ நான் அப்படி தான் யோசிப்பேன். நான் சில பேர் வந்து போங்கடின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆமாப்பா அவங்க சொல்கிறதுல வந்து ஒரு விஷயம் இருக்குட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து தட் இஸ் ஒன்லி சேஞ்ச். ஈவன் த நெக்ஸ்ட் பர்சன் தட் யூ ஆர் creating a change will eventually see a chain reaction. எங்கேயாச்சும் ஒரு மாற்றம் வரும். அது மேபி இட் மே நாட் பி இன்ஸ்டன்ட், பட் எங்கேயாச்சும் ஒரு மாற்றம் நடக்கும். ஸோ அதுக்காக தான் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் நம்ம சொல்கிறது ஒரு 10 பேர் கேட்குறாங்கன்னா then use your voice. If you have a voice which people are wanting to hear, then use it. There are a lot of people who can speak up but they don't speak up because it's a different attitude. Very true. நீங்க casting coach பத்தி கூட பேசிருக்கீங்க. எப்படி அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி உங்களால முன்னேற்ற முடிஞ்சுச்சு? இல்ல உண்மை தானே சொல்றோம். நம்ம எங்க போய் சொல்லல. அதான் சொல்றேன். உண்மை சொல்றது வந்து அவங்க போல்டு நினைக்கிறாங்க. அது கிடையாது. உண்மை சொல்றது அவ்வளவுதான். எனக்கு அது நடந்திருக்கு, எனக்கு தோன்றுன்னு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு அதை பொய் சொல்லி மலிப்பி அது டிஆர்பிக்காக சில லூசுங்க இருப்பாங்க. டிஆர்பி ஆமாங்கப்பா அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க பிரா பற்றி பேசுங்க, அவங்க இதை பற்றி பேசும்போது டிஆர்பிக்காக அவங்க ஒரு பண்ணுறாங்க. அது வந்து மூளையில் தான். ஸோ அவங்ககிட்ட நம்ம பேசுகிறதே வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அது வந்து இடியட்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சு போச்சு. பட் டு த பீப்புள் ஹூ லிசன் அண்ட் திங்க் அபவுட் இட், that at least is making you think. Whether you accept it or not is secondary, but at least is making you think. அவ்வளோதான். அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் இப்போ சொசைட்டல் இஷ்யூஸில் ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ கண்டிப்பாக நான் advocate பண்ண போறேன் and address பண்ண போறேன்னா அது என்னவா இருக்கும்? There's always been good touch bad touch only. That is something which I have been telling people since ages. Yeah, if you go back to my earlier interviews also you will see me say the same thing. I have not changed my outlook on that because that is something which the next generation is experiencing and is shaping the next generation. ஏன்னா வந்து இப்போ குழந்தைங்களுக்கு நடக்கிற ட்ராமா தான் வந்து அவங்கள ஒரு வளர்ப்பாக அவங்கள அடுத்த ஜென்ரேஷன் கூட்டு போதும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் சரி இந்த கர்ம ஜென்ரேஷன் தான் வந்து மாறலாம், அட்லீஸ்ட் அந்த ஜென்ரேஷனை வந்து கொஞ்சம் நம்ம சொல்லி தந்து அவங்க கொஞ்சம் பெட்டர் ஜென்ரேஷனாக வந்தால் உலகத்துக்கே நல்லது. ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஐ அண்ட் சேவ் சக்தி. ஸோ அதோடைய இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்கள் மேம். அது வந்து ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. பட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் தட் யூ வாண்ட் டு டூ இன் தட் அம்மா இஸ் டேக்கிங் கேர் ஆஃப், அண்ட் தட்ஸ் ஜெனரலி கோயிங் ஆன். வி ரீஹாபிலிட்டேட் a lot of domestic violence abuse, mothers, kids. நிறைய பேர் வச்சுக்காங்க இது வந்து ஒரு ஆஷ்டமாக காசு கொடுக்குற கிடையாது. நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து அது மூலிமா வந்து பஞ்சமைக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு ஆள். ஐ விஷ் ஐ ஹேட் தட் கைண்ட் ஆஃப் மனி டு ஹெல்ப் எவ்ரிபடி ஐ சி, பட் தட் இஸ் நாட் தட். வி ஆர் மோர் லைக் சேஃப் சக்தி இஸ் மோர் ஆஃப் ட்ரைங் டு கெட் யூ பேக் ஆன் யுவர் ஃபீட். அதாவது உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் வேலை பண்ண ஆசைப்படுறீங்க, உங்களால் என்ன சொல்கிறது, ஒரு உமன் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் அப்யூஸ் ஆகும்போது அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வேலையில் போட்டு அவங்கள எங்கள் அம்மா ஆல்வேஸ் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு ஃபிஷ்ஷை சாப்பிட்றது ஒன்று, ஆனால் அந்த ஃபிஷ்ஷிங்கை நீ சொல்லிக் கொடுக்குறது இன்னொன்று. ஸோ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது ஃபிஷ்ஷிங்கை,
அந்த ஃபிஷ்ஷை நீ எப்படி பண்ணுறது உங்க சாய்ஸ். அதுதான் வந்து சேஃப் சக்தி ஆக்சுவலாக பண்ணுறது. நான் வந்து சும்மா போய் சொல்லல இவ்வளோ பேர் இவ்வளோ காசு எடுத்து கொடுக்குறாங்க, அவ்வளோ காசு எங்கிட்ட கிடையாது கொடுக்குறதுக்கு. ஐ விஷ் ஐ ஹேட் த வேர்ல்ட்ஸ் மணி டு ஹெல்ப் எவ்ரிபடி. அண்ட் சோ மெனி சேட் ஸ்டோரிஸ் எங்கே பார்த்தாலுமே அதான் இருக்குது. பட் ஐ டோன்ட் ஹேவ் தட் கெப்பாசிட்டி. எனக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் கை வெட்டாமல் எந்த அளவுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லித்தர விரும்புகிறேன். அதாவது நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்குறத விட அது எப்படி நம்ம வந்து செல்ஃப் செக்யூராக வந்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு முக்கியம். ஸோ அது முக்கியம். So teaching them the art of fishing is more important than giving the fish. Yes. Correct. And இன்னொரு விஷயம் ma'am, have you ever turned down any opportunities which was not your cup of tea, like guilty, which was like not up to your standards and aligning, not aligning? I won't say standards, I just didn't see me in that. அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் அது சொல்றது தப்பு. நம்ம ஸ்டாண்டர்ட் தான் வந்து லாட் லபக் தாஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு செட் ஆகல அவ்வளோ. ஐ டென்ட் சி மை செல்ஃப் லைக் நாட். நவ் ஐ ஸ்டார்ட் டர்னிங் டவுன் போலீஸ் ஆஃபீஸர் ரோல்ஸ் பெருசாக. ஏன்னா எல்லா பக்கமும் அந்த காக்கி, அதாவது எல்லா ஸ்டேட் போலீஸ் ஆஃபீஸர் நான் பண்ணிட்டேன் சார். அதில் யூனிஃபார்மும் வீட்டில் இருக்குது, பூட்ஸும் வீட்டில் இருக்குது. ரெடியாக நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு வந்து இறந்து வந்துடணும். ஸோ அதனால் இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரோலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு ஒரு கான்ஷியஸாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். பண்ண மாட்டேன்னு கிடையாது, சில வாட்டி அது the roles demand me to be a police officer, but அந்த police officer, lawyer, கொஞ்சம் சீரியஸான கேரக்டரில் கொஞ்சம் விலகி இருக்கலாம் கொஞ்ச நாளுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் பண்ண. பிகாஸ் எனக்கு ஒரு கார்ப்பரேட் சிஇஓ எப்படி ஓகேவா தெரியும் சார். அடுத்த படம் கட்டி பிடிச்சிங்களா தெரியும் நினச்சேன் பார்த்தீங்களா. ஸோ ஐ லைக் எனக்கு அவருடைய விதையை போடுறாங்க. டாப் கடி மட்டும் போட முடியும். பட் இட்ஸ் ஆல் ஐ லைக் டு சேலஞ்ச் மை செல்ஃப் in whatever I do. எனக்கு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஐ ஆல்வேஸ் பிரேக் ஸ்டீரியோடைப்ஸ். எனக்கு அந்த ஸ்டீரியோடைப்புக்குள்ளே போக மாட்டேன். ஸோ அவங்க எப்போ இது நினைக்கிறாங்களோ அது பண்ணுவேன், அது நினைக்கும் போது வேறு பண்ணுவேன், வேறு நினைக்கும் போது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஐ லைக் சேலஞ்சஸ் பேசிக்லி. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அண்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க், பாடி ஷேவிங் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்டராகவே எடுத்துக்கங்க, பெருசாக ஒன்றும் வேண்டாம். வாட் இஸ் அன் ஆக்டர் சிம்பிளைஸ்? நீங்கள் வாட் இஸ் அன் ஆக்டர் சிம்பிளைஸ் டு யூ? தெரியலாம் கேட்குறேன். Stardom and their acting skills. So I'll tell you what, unfortunately, an actor symbolizes perfection. ஏன்னா எது பார்த்தாலும் உங்கள் ஸ்கின்னு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், உங்கள் மூஞ்சி ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், உங்கள் உடம்பு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும். அதோட எக்ஸ்பெக்டேஷனே வந்து தப்பான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம். ஒரு ஆக்டருக்கு அது கிடையாது. அவங்க பர்சனலாக என்ன இருக்காங்களோ அப்படின்னு அதுக்கு எது நான் யாருக்கு ரொம்ப மதிப்பதில்லை, ரஜினிகாந்த் சார். அவரும் இதுதான் நான் அப்படி இருக்கிறது அதுதான். It's because actually why நாங்க வந்து வாலண்டரியா வந்து we are putting ourselves in public for you to comment. So நம்ம ஆடியன்ஸ் என்ன பண்ணா, ஏன்னா அதுவே அவங்க பண்றாங்க, நீங்க அதை பண்ணீங்க, நீங்க போய் உங்க முகரக்கட்டை மூஞ்சி பாத்துருக்கீங்களா? அது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டா அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்டரா இருக்குது எவ்வளவு கஷ்டம்னு. கரெக்ட். நாங்க ஒரு இடத்துல நடந்தா உட்காந்தா நின்னாவே நீங்க 10,000 கமெண்ட் விட்டுருக்கீங்களே, உங்களை பத்தி யாராச்சும் ஒரு கமெண்ட் ஒத்துட்டு நீங்க ஒத்துக்குப்பீங்களா? இல்ல. அப்போ நாங்க வந்து எங்க தொழிலுக்கு இருக்க வேற மரியாதை இருக்கிறதுனால தான் அவ்வளோ தாக்கு பிடிச்சிட்டு நம்ம அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம். ஸோ அதுவே ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ். அந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்கவுங்க ஃபீல்டில் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்து அவங்க தான் ஹீரோ. நீ யாரு வந்து அவங்க கேட்கறதுக்கு? ஆனால் அப்படி கேட்டாலும் நம்ம சொல்லி மதிக்கக்கூடாது. எனக்கு அதோட நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை ஊருன்னு நினைக்கிறேன். சரி, எந்த ஊர்? நீங்கள் அழுகும் போது இந்த ஊர் வந்து நிற்குமா உங்ககிட்ட? இல்லை, நீங்கள் தனியாக தானே அழுவீங்க. There's an English saying, I'm sure you know this. When you laugh, the world laughs with you. When you cry alone. Wonderful, wonderful, wonderful. Last but not the least, self-love. This is equal. It's pretty much the same thing. If you don't love yourself, no one else is going to love you. So first thing is, unless நீங்கள் வந்து சந்தோஷமா இல்லைன்னா மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்தவே முடியாது. அண்ட் எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், ஒரு ரூமில் 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேருக்கும் உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதில் ஒரு ஆள் உங்களுக்கு பிடிச்சா கூட நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அதனால நீங்கள் தப்பவங்களாம் ஆயிட மாட்டீங்க. அது அவங்களோட ஒப்பீனியன். எனக்கு பிரியாணி பிடிக்கும், உங்களுக்கு வந்து ரசசாதம் பிடிக்கும். அதனால வந்து நீங்கள் தப்பு இல்லை, நான் கரெக்ட் இல்லை. So opinions will change, but you have to love yourself because now we are all living in one world, in one society, in one. So coexisting is important, very important. And we have to be in the good books of everyone. இந்த இது வந்து animals வந்து கற்றுக்கலாம். Animals வந்து ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது. பாருங்க, ஒரு நாய்க்குட்டிக்கு 3 கால் இருக்கா, 1 கால் இருக்கா நமக்கு தெரியாது. அவங்க இருக்கிறது லவ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் யார் அவங்களை பார்க்கணும் எதுக்குமே தெரியாது. சடனாக ஏசியும் வேலை பார்க்க ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி தான். லெட்ஸ் லேர்ன் சம்திங் ஃப்ரம் அனிமல்ஸ். ஐ திங்க் தட்ஸ் வாட் யூ ஷுட் லேர்ன். வி திங்க் வி ஆர் சுப்பீரியர் ஸ்பீஷீஸ், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலி த மோஸ்ட் பேக்வர்ட் ஸ்பீஷீஸ் ஐ திங்க் இஸ் த ஹியூமன் ஸ்பீஷீஸ். Because we only have created war, we have created hatred, we have created jealousy. All these terms have come only from humans. This does not exist, in a lower state of species. சொல்றாங்க lower state, but I think they are a higher species.
பட் அதனால தான். சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லாஸ்ட் ஒன் கொஸ்டின் வரும். அதாவது கிரிட்டிசிசம் அண்ட் மெயின்லி நெகட்டிவிட்டிஸ்லாம் வரும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தூக்கி போட்டு மெரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் எவ்வளோ பார்த்துட்டேன். தூக்கி போட்டு மெரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. தட் இஸ் த பெஸ்ட் வே டு பி. 100% தூக்கி போட்டு மெரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே அதே சமயத்தில் ஒன்று சொல்கிறேன் கேட்டேங்க. ஒரு சின்ன அக்கேஷன் சொல்கிறேன். நான் பேட்ச் ஷூட்டுக்கு வந்திருந்தோம். அது வந்து காஸ்டியூம்ஸ்லாம் அங்கேருந்து வந்தது. ஸோ நான் அங்கேருந்து வந்தனால இட் கேம் வித் மீ. வெளில வந்தாங்க, ஃபோட்டோ ஷூட் வெளில வந்து எல்லோரும் நின்றுட்டுருக்கோம். கிருஷ்ணா அந்த கிளைமேக்ஸை போட்டு அந்த 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 ஷூட்டுங்க அதுதானே எனக்கு வேணும் அப்படின்னாங்க. வெயிட் பண்ணுங்க, எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க, கேட்குறாங்க. நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இல்லை இதான் கொடுத்தாங்க, இதான் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி போயிட்டாங்க. 5 நிமிஷம் அத்தனை பேர் முன்னாடி திரும்பி வெளில வந்தாங்க. சாரி கிருஷ்ணா, ஹைதராபாத்தில் தான் இருக்குது, தெரியாமல் சொல்லிட்டேன். இவங்க வந்து எனக்கு தனியாக கூட்டி பேசியிருக்கலாம். பட் ஷீ கேம் பேக் அண்ட் செட், see that is what is what in front of everyone. That is what is what. Yes. Shy away, right? Yeah. That's really, you know, a gutful thing. உண்மையா ட்ரூத்ஃபுல் அவ்வளோதான். லைஃப் பிகம் so much more easier when you're truthful and frank. It makes life a lot easier. எனக்கு பொறுத்த வரைக்கும் that's my experience in life. So yeah. Thank you so much both of you. It was fun talking with you. And the verdict வந்து கண்டிப்பா மக்களுடைய verdict என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிரும். But we are looking forward for this movie. Thank you so and much. I'm really keeping my fingers crossed and wishing you all the very best to both of you and to the entire crew. And IndiaGlitz சார்பாக நன்றிகள். Thank you so much. Thank you so much. Mr. Gold Sunflower Oil. அளவிலும் தரத்திலும் no compromise. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai. Ranked number 13 by NIRF.